ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிரபு ஹைடெக் நியூஸ். வே டு லேர்ன் நியூ டெக்னாலஜி. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை இமேஜ் வந்து குவாலிட்டி குறையாமல் சைஸ் நம்ம எப்படி குறைக்கிறது, அதனுடைய எம்பி வந்து நம்ம எப்படி குறைக்கிறது, கேபி எப்படி குறைக்கிறது, அப்படி அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரீமியம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷன். வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பிளே ஸ்டோர் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ வெர்ஷனும் அண்ட் பிரீமியம் வெர்ஷனும் கொடுத்துருக்கேன். மீடியா ஃபைல்ல மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கும் கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான அப்ளிகேஷன். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபோன் மெமரி கம்மியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைல்லையும் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 8 MB உள்ள ஒரு கேமரால நம்ம போட்டோ எடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு 2.5 இல்லாட்டி 3 MB கண்டிப்பா வரும். ஸோ அப்படிப்பட்ட நம்ம MP போட்டோ எடுக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவும் ஸ்பேஸ் இல்லாம போயிடும். ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமா, இது ஒரு ப்ரீமியம் அப்ளிகேஷன்னால நம்மளுடைய போட்டோஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். சைஸ் குவாலிட்டி குறையுமா. ஓகே, அதை எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஏர் பிரஷ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் பாத்துக்கோங்க. 136 KB. ஓகே, ஞாபகம் இருக்கட்டும். சேம் இமேஜ் குவாலிட்டி நான் எவ்வளவு வச்சிருக்கேன் பாருங்க, 119 KB. ஸோ அது ஒரிஜினல் இமேஜ் 136, இது வந்து 119 ஆகி போச்சு. ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம குறைச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணோன்னா இந்த கிராப் இன்ட்ரோ இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கொடுங்க. இது ஸ்டார்ட்னு வரும். ஸ்டார்ட் கொடுங்க. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த SD கார்டில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நான் எடுக்கிறேன் பாருங்க. ஓகே, இது எந்த இமேஜ் கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உங்களுக்கு எத்தனை போட்டோ வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த 3 இமேஜஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 இமேஜஸ் வந்து நம்ம எவ்வளவு எம்பில இருக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அந்த அஜித் இமேஜஸ் வந்து எவ்வளவு கேபில இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இதை பாத்துக்கோங்க. இந்த அஜித் இமேஜ் வந்து எவ்வளவு டீடைல் பாத்தீங்கன்னா 57.57 KB இருக்கு. ஓகே, இப்போ நான் சேம் இமேஜை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த CRAM இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கொடுங்க. கொடுத்தோன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவ்டு வந்து 13 KB. அதாவது ரெடியூஸ் பண்ணது வந்து 22% உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்கு. இதனுடைய ஒரிஜினல் இமேஜ் உங்களுக்கு ஸ்டில் வேணுமா இல்ல வேணாமான்னு கேட்குது. நான் கீப் ஒரிஜினல் கொடுத்துறேன். ஓகேங்களா? கீப் ஒரிஜினல் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணாம்னா டிலீட் ஒரிஜினல் கொடுத்துருங்க. அந்த டிலீட்டட் ஒரிஜினல் இமேஜ் வந்து அதிகமா உள்ள அந்த இமேஜை வந்து நீங்க டிலீட் பண்ணிடலாம். இந்த ரெடியூஸ் பண்ண இமேஜை வேணா நீங்க வச்சுக்கலாம். இப்போ நீங்க கீப் ஒரிஜினல் கொடுத்தாலுமே அந்த கீப் ஒரிஜினல் எந்த ஃபோல்டர் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். இப்போ ரெடியூஸ் பண்ணது CRAMT இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபோல்டர்ல இப்போ நான் கீப் ஒரிஜினல் கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இமேஜ் கமாண்ட் இவ்வளவு MP நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இமேஜஸ் நமக்கு சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துருச்சா. இந்த இமேஜோட டீட்டெயில் இப்ப பார்க்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 57 KB எவ்வளவு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 44 KB தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜையும் நீங்க குவாலிட்டி மாறாம ஈஸியா சூப்பரா நம்ம பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு அப்ளிகேஷன். ஓகே, தென் டவுன்லோட் எப்படி பண்றது நம்ம காட்டிடுறேன் பாருங்க. இப்ப நம்ம வெப்சைட்டுக்குள்ள போங்க. முதல்ல நான் கொடுத்துக்கிற லிங்க்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட் வரும். வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வெப்சைட் கொடுக்குறேன். வெப்சைட் கொடுத்தேன்னா பாத்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு இருக்கும். லிங்க் மூலமா நீங்க நம்ம வெப்சைட் வருவீங்க. வெப்சைட்டுக்கு வரணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட என்னுடைய தமிழ்ல கூட உங்களுக்கு நான் இதுல டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க இதுலயும் பார்த்து நான் சொன்ன இன்னும் புரியலன்னு நீங்க இதுலயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் இமேஜோட எப்படி எப்படி பண்ணணும் என்ன எதுன்னு கரெக்டா
சொல்லியிருக்கேன், பார்த்துக்கங்க. இப்போ வந்து பார்க்கலாம், இந்த கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குங்களா, நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர் லிங்க் கிடைக்கும். அதாவது ஃப்ரீ வெர்ஷன். நீங்க இந்த மீடியா ஃபயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மீடியா ஃபயர் இதை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா இதுதான் மெத்தடு. நீங்க ஈஸியா போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே போல இன்னொரு சூப்பரான கம்ப்யூட்டர் டிப்ஸ் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ்ல நம்ம பண்ணலாம். ஓகே, டாடா பாய்.